பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நேசகுமாரன் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீங்கள் அசைவாடினீர். உமக்கு நன்றி. எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, அரை மணி நேரம் தெய்வத்தை ஆராதனை செய்தோம். மனம் திறந்து தெய்வத்தை நாம் துதித்து ஆராதனை செய்து மகிமைப்படுத்தினோம். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். என் அன்பு பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 22 அதிகாரம் இருக்கிறது. அதிலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரையிலும் நடந்து முடிந்தவைகள். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரையிலும் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து யோவான் தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். கடைசி காலத்திலே நடக்க போகிற சம்பவங்கள் குறித்து அவ்வளவு ஒரு தேவனோடு கூட இணைந்து, இயேசுவோடு கூட இணைந்து இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார் என்றால், மனிதன் மாறும்படியாய், பின்மாற்றம் அடைந்திருக்கிற கிறிஸ்தவன் மாறும்படியாய் இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய் எழுதியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமா? இன்றைக்கு வேத ரகசியங்களையும் அதாவது தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் இன்றைக்கு கேட்க போகிறோம். பரலோகத்திலே நடக்க போகிற காரியங்களை குறித்தும், பூமியிலே நடக்க போகிற காரியங்களை குறித்தும் இன்றைக்கு கேட்க போகிறோம். இந்த வார்த்தைகளை உங்கள் சிந்தனைக்குள் வைத்துக் கொண்டு, என் அன்பு பிள்ளைகளே, வருகிற நாட்களிலே அந்த வார்த்தைகளை தியானித்து 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 தன் ஆத்துமாவை இந்த பூமியில காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் அசதியாய் காணப்பட்டால் வரப்போகிற உபத்திரங்களுக்கு நிச்சயமாய் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வழி வரும். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கே நீங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கும்போது நிச்சயமாய் வரப்போகிற சம்பவங்கள் குறித்து நாம் அதில் தப்பித்துக் கொள்ளலாம். ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. சிங்காசனத்திலே, பரலோகத்திலே சிங்காசனத்திலே தேவன் அமர்ந்திருக்கும் போது, அவர் திருத்துவ தேவனாய் இருந்து சிங்காசனத்திலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கும் போது, 2வது நாபர் ஆட்டுக்குட்டியானவர் இயேசு இறங்கி வந்து, அதாவது தேவனுடைய கரத்தில் இருக்கிற 7 முத்திரையை அவர் வாங்கினார். 7 முத்திரை எதை குறிக்கிறது என்றால், இந்த பூமியிலே நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த அதிகாரம் அந்த புஸ்தகத்தில், அந்த முத்திரையில இருக்கிறது. ஒவ்வொரு முத்திரையாய் ஒடிக்கும் போது இயேசு என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு
அந்த 7 முத்திரை புஸ்தகத்தை வாங்கி கொண்டு முதல் முத்திரை உடைக்கிறார். ஒரு வெள்ளை குதிரையின் மேல் அவன் ஏறி வருகிறான். அவன் கையிலே அம்பு இருக்கிறது, வில்லு இல்லை. இரண்டாவது முத்திரையை உடைக்கும் போது அது ஒரு சிவப்பு குதிரை, அது இரத்தத்துக்கு சமமாய் காட்டப்படுகிறது. மூன்றாவது முத்திரையை உடைக்கும் போது ஒரு கருப்பு குதிரை வருகிறது. ஒரு பணத்துக்கு ஒரு வேளை சாப்பாடுதான் என்று குறிக்கிறது. நான்காவது குதிரை, அதாவது நான்காவது முத்திரை உடைக்கும் போது மங்கின குதிரை வருகிறது. அது பூமியிலே மூன்றில் ஒரு பங்கிலே மக்களை கொலை செய்து விடுகிறான். ஆனால் இன்றைக்கு 5வது முத்திரை குறித்து பார்க்க போகிறோம். ஆனால் இந்த 4 முத்திரையும் குறித்து நாம் அடுத்த மாசத்திலே பார்க்கலாம். ஏனென்றால் இந்த 5வது முத்திரை குறித்து தேவ சமூகத்தில் ஜெபித்து தியானம் பண்ணி அந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். 4 முத்திரைகளை குறித்தும் நாம் அடுத்த மாசத்திலே பார்க்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த 5வது முத்திரையை ஆண்டவர் உடைக்கும் போது என்ன சம்பவங்கள் இந்த பூமியிலே நடக்கிறது என்று நாம் பார்க்கலாம். வாசிப்போம். 6வது அதிகாரம் 9வது வசனம் முதல் 11வது வசனம் வரையிலும் நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வசனமாய் முதல் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே யோவான் இந்த தரிசனத்தை குறித்து பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு 5ஆம் முத்திரையை உடைக்கும் போது இந்த இடத்துல 2 சம்பவங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஒன்று என் அன்பு பிள்ளைகளே, தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் ஒன்று, கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். என் அன்பு பிள்ளைகளே, இந்த சாட்சிகள், என் அன்பு பிள்ளைகளே, சாட்சிகள் என்று சொன்னால் இரத்த சாட்சிகள். என் அன்பு பிள்ளைகளே, இந்த இரத்த சாட்சிகள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் சரி இரத்த சாட்சியாக மரித்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அதாவது சபை என்றைக்கு தொடங்கினதோ ஆண்டவர் இயேசு அதாவது பரத்துக்கு ஏறி போகும்போது அந்த நாளிலிருந்து அதாவது சபை தொடங்கப்படுகிறது. அந்த தொடங்கப்பட்ட நாட்கள் முதல் அந்த நாள் வரையிலும் இந்த நாள் வரையிலும் இன்றைக்கு இரத்த சாட்சியாக தான் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல் இரத்த சாட்சி யார் என்றால் ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரித்தார். ஆமென் சொல்லலாமா? அதாவது 12 சீசர்களிலே யூதா முதல் மரித்து விட்டார். பேதுரு அவரை எப்படி கொல்ல வேண்டும் என்று அவரே சொல்லிவிட்டார் ரோம் அரசாங்கத்துக்கு. அதாவது என் ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிங்க, ஆனால் என்னை தலைக்கீழாக சிலுவையில் அறைங்க என்று அவர் அப்படியா ரத்தம் சிந்தி, அதாவது இரத்த சாட்சியாய் மரித்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை கழுத்தை வெட்டி அதாவது அவரை மரித்த இரத்த சாட்சியாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. அந்திரேயாவை அதாவது ஒரு பட்டணத்தில் கொண்டு போய் அவர் கழுத்தை வெட்டினார்கள். இப்படியாய் ஒவ்வொரு சீசர்களையும் அவர்கள் இரத்த சாட்சியாக மரிக்கும்படியாய் செய்தார். ஆனால் இந்த யோவான் பத்மி என்னும் தீவிலே
எல்லாரும் சொல்றாங்க அவருக்கு இயற்கை மரணம் வந்துவிட்டது என்று. ஆனால் பத்மேன்னும் தீவிலே அவருக்கு சாப்பாடு கிடைத்ததா, தண்ணீர் கிடைத்ததா என்று தெரியவில்லை, வேதமும் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு அவருக்கு பலனை கொடுத்து, அவருக்கு சத்துவத்தை கொடுத்து, இந்த 22 அதிகாரங்களையும் எழுதும்படியாய் தேவன் கொடுத்த அந்த நல்ல காரியங்களுக்காக இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உலகம் முழுவதும், இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் நமக்கு ஆவிக்குரிய ஜீவத்துக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கும்படியாய் இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த யோவான் செத்து போய்த்தார் என்று நினைத்து இந்த அரசாங்கம் அவரை தூக்கி கொண்டு வந்து செத்த சடலத்தை கழுத்தை வெட்டி சாகடித்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் நாட்டு பகுதியை பார்த்தால் இரத்த சாட்சியாக மறித்து இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கூட இருந்த சென்னைக்கு வந்தார தோமா, அவரை எப்படி அடிச்சாங்க? அம்பால் குத்தி அடிச்சு சாகடிச்சாங்க. இப்படியாய் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் இரத்த சாட்சியாய் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, இதில் சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள், அதாவது கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் என்று யோவான் இங்கே எழுதியிருக்கிறார். அது என்ன பலிபீடத்தின் கீழே கண்டேன்? 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர், பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். யார் இவர்கள்? யார் இவர்கள்? செத்து போன ஆவிகள். எப்போது செத்து போனார்கள்? எந்த இடத்தில் இருந்து கூப்பிடுகிறார்கள்? பலிபீடத்தில் இவர்களுடைய ஆவி போராக கொட்டப்பட்டிருக்கிறது. எப்போது நடந்தது இந்த சம்பவம்? இயேசு சபையை எடுத்துக்கொண்ட பிறகு, அதாவது மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் ஆண்டவர் மேகத்தின் மேல் வரும்போது அவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். உயிரோடு கூட எழுந்த சபையார் எடுத்துக்கொள்ளும் போது இருவரும் இணைந்து பரலோக ராஜ்யத்துக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எடுத்துக்கொண்ட பிறகு பரதேசி மூடப்படும். காரணம், பரதேசில் இருக்கிற ஆவிகள் எல்லாம், கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எல்லாம், அந்த ஆவிகள் எங்கே எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே உள்ளே போய் அவர்கள் செத்தவர்கள், கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் உயிரோடு எழுந்து சபையாரின் எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு சென்று விடுவார்கள். பரதேசி மூடப்படும். ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. 7 வருஷம் அண்டி கிறிஸ்து ஆட்சியிலே இந்த 5வது முத்திரையை உடைக்கும் போது, அதாவது பின்மாற்றம் அடைந்திருக்கிற கிறிஸ்தவர்கள் அன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். காரணம், தெய்வத்துக்கு கீழ்ப்படியாமல், தெய்வத்துக்கு பயமில்லாமல் இருக்கிற ஜனங்கள் அண்டி கிறிஸ்து கையிலே மாட்டுவார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? அன்றைக்கு சபை இருக்காது, அன்றைக்கு ஜெபம் இருக்காது, அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இருக்க மாட்டார். அன்றைக்கு இயேசு இந்த பூமியில உலாவிக் கொண்டிருக்க முடியாது. ஒரு முகத்தையும், கிறிஸ்துவ முகத்தை யாராலையும் பார்க்க முடியாது. கைவிட்ட ஜனங்கள்.
ஆமென் சொல்லமாம். ஹல்லேலூயா. இவர்களை அண்டி கிறிஸ்து பிடித்து அவர்களை கொலை செய்து அவர்களுடைய ஆவிதான் பலிபீடத்தில் இருக்கும். இந்த பலிபீடம் என்று சொன்னால் பரலோகத்தில் அந்த பலிபீடம் கிடையாது. அதாவது இயேசு கிறிஸ்து என்றைக்கு மேகத்தின் மேல் வருவாரோ அன்றைக்கு எருசலேமிலே தேவாலயம், 3வது தேவாலயம் கட்டப்படும். அந்த நாளிலே மீண்டுமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலி செலுத்தக்கூடிய அந்த மகிமையை கர்த்தர் கொடுப்பார். அந்த நாளிலே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து தேவாலயத்திலே வைக்கப்படும். அன்றைக்கு அண்டி கிறிஸ்து காலத்திலே கைவிடப்பட்ட எல்லா ஜனங்களும் அவன் கிட்ட மாட்டிக்கொண்டு கிறிஸ்தவனை கொலை செய்கிற அந்த ஆவிகள் தான் பலிபீடத்திலே தங்கம். ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்தில் இருக்கிற ஜனங்கள் தான் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்கள். எப்படி கேட்கிறார்கள்? அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதிவரைக்கும் நியாயத்திற்கு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ராமன் சொல்லுங்க. ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதற்காக தாங்க ஒவ்வொரு வாரமும் எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் சீர்கெட்டு போயிருக்கிறது. அன்றைக்கு யார் யார் கைவிடப்படுவார்கள் என்று அதிகமாய் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கைவிடப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. விளம்பரம் பண்ணிக்கொண்டு பெரிய பெரிய போர்டுகளை அடித்துக் கொண்டு இப்படியாய் சபையில சினிமா பாட்டை பாடிக்கொண்டு நண்பன் பிடிக்குமா தேவன் பிடிக்குமா, எனக்கு தேவன் தான் நண்பன் தான் பிடிக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களாம் அந்த நாளிலே கைவிடப்படுவார்கள் என்று பெரிய வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். முதிர்ந்த ஊழியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, ஊழியக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடக்கிறது என்றால் இன்றைக்கு இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை கேட்டு ஊழியக்காரனும் மனம் மாற வேண்டும், விசுவாசிகளும் மனம் மாற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசிகள் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இன்றைக்கு விசுவாசிகள் கர்த்தருக்கும் பயப்படுகிறது இல்லை, சத்தியத்துக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை. பயமில்லை. பயமில்லாதவர்களாம் அன்றைக்கு அண்டி கிறிஸ்து கிட்ட மாற்றுவார்கள். கண்டிப்பாய் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள். ஒருவேளை மரித்தால் நிச்சயம் அந்த பரதேசிக்குள் போக முடியாது. இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக் கொள்கிறதுக்கு முன்பாக நீ மரித்தால் போக முடியாது. காரணம், உன்னிடத்தில் அந்த கீழ்ப்படிதல் இல்லை. சரியான நேரத்துக்கு ஒரு கிறிஸ்தவனும் தேவாலயத்துக்கு வருகிறதில்லை. சரியாய் தேவனுடைய ஆலயத்திலே தெய்வ ஹல்லேலூயா. யாரா இருக்கட்டுங்க, எந்த அரசாங்கமும் அன்றைக்கு உதவி செய்ய முடியாது. அந்த அரசாங்கம் எல்லாம் இந்த அண்டி கிறிஸ்துக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். உலகம் முழுவதும் இருக்கிற எத்தனை நாடுகள் காணப்பட்டாலும் அத்தனை நாட்டு அதிபர்களும் இந்த அண்டி கிறிஸ்துக்கு அடங்கிதான் ஆக முடியும். அந்த நாட்களிலே ராமன் சொல்லமா? ஹல்லேலூயா. பலிபீடத்திலே இந்த ஆவிகள், அதாவது
கூக்குரலிடுகிறது தேவனை நோக்கி பார்த்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதையாயிருங்க விசுவாசிகளே, என் அன்பு பிள்ளைகளே. இது கடைசி காலமாயிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் பூமியிலே அண்டி கிறிஸ்து காலத்தில் நடக்கப் போகிறது. கதறுகிறது. கதறுகிறது. எப்படி கதறுகிறது? எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். காரணம், அண்டி கிறிஸ்துவால் கொல்லப்பட்ட இந்த ஆவிகள் அன்றைக்கு பரதேசிக்கு போக வழி கிடையாது. மூன்றாவது தேவாலயத்திலே கட்டப்பட்ட அந்த நாட்களிலே இந்த ஆவிகள் அந்த ஆலயத்தின் பலிபீடத்தில் தான் இருக்கும். இவர்களுக்காக அறைகள் கட்டப்பட்டிருக்கிறோமா? இல்லை. போராகத்தான் அந்த பலிபீடத்தில் இந்த ஆவிகள் செத்து போய் கிடக்கும். ராமின் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. அன்றைக்கு இந்த அண்டி கிறிஸ்துவனை பிடித்து சாகடிக்கும் போது அவன் சும்மா எடுத்தது சாகடிக்க மாட்டான், இந்த நகத்தை பிச்சு எடுப்பானா, சித்திரவேதைப்படுத்துவானா. தாங்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரே என்று கூக்குரலிடும் போது பரிசுத்த ஆவியானவர் பூமியில் இருக்க மாட்டார். இயேசுவே என்று கூப்பிடும் போது இயேசு இந்த பூமியில் இருக்க மாட்டார். சகோதரே சகோதரியே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது அதாவது சபை இருக்காது. எல்லாரையும் சபை மக்களை ஆண்டவர் அந்த நாளிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். நீ கதறி 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 அவனோடு கூட அவன் கொடுக்கிற டார்ச்சல்ல மரித்து சாக வேண்டியதுதான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்காக தான் என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாணமாய் இருந்து இந்த அண்டி கிறிஸ்து கையால மாட்டாதபடி இன்றைக்கே உன் ஆத்துமாவை சீர்படுத்திக் கொள். நீ சீர்படுத்திக் கொண்டால் நிச்சயம் ஒன்று மரித்தால் பரதேசிக்கு போவாய், இல்லை என்றால் சபையை எடுத்துக் கொள்ளுவாய். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை தப்பி தவறி நீ கைவிடப்பட்டன்னு வச்சுக்கல, ஒரே வழி. என்ன வழி சொல்லுங்க? என்ன வழி? அண்டி கிறிஸ்துவின் முத்திரையை குத்தாமல் அவன் கையால மரிச்சால்தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு நீ போனாலும் ஆண்டவருக்கு நீ மனவாட்டியாக மாற முடியாது. ஏதோ ஒரு பகுதியிலே அங்க காணப்படலாம். ஆமென் சொல்லுங்க. அந்த நாளிலே சபையை எடுத்துக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவருக்கு மனவாட்டியாக மாற முடியும். அண்டி கிறிஸ்துவாலே மறைக்கப்பட்ட அவன் முத்திரை குத்தாமல் அவன் கையால செத்து போய் அந்த ஆவி பரலோக ராஜ்யத்துக்கு போகுது என்றால் ஏதோ அந்த பகுதியில் பரலோகத்திலே காணப்படலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்பி, அதாவது தெய்வத்துக்கு பயந்து, ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கசப்புகள் வைராக்கியங்கள் விட்டு விடுங்க. கசப்பு இருந்தால் வைராக்கியம் இருந்தால்
நிச்சயம் கைவிடப்படுவோம். தெய்வத்துக்கு பயந்து சபைக்கு வராமல், ஹல்லேலூயா, சரியாய் தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காமல் இருந்தால் நிச்சயம் இப்படிப்பட்டவர்கள் கைவிடப்படுவார்கள். ஊழியக்காரனே கைவிடப்படுவான் என்று சொல்லப்படுகிற, அதாவது அநேக பரிசுத்தவான்கள் சொல்லப்படுகிறார்கள் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து பயந்து நடக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகளை கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன்பணிவிடைக்காரரும் தாங்கள் சகோதரமானவர்களின் தோகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. இந்த வெள்ளை அங்கி என்று என்ன என்று சொல்லப்படுகிறது என்றால், அவர்களுக்கு நீதியும் பரிசுத்தமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லமா? அண்டி கிறிஸ்துவால் கொலை செய்யப்பட்ட அந்த ஆவிகளுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் அவர்கள் நீதிமானாக அவர்கள் அன்றைக்கு அங்கீகரிக்கப்படுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? அவர்களுக்கு ஒரு பரிசுத்தமும் தேவன் அந்த இடத்துல கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, ஈசியாய் தேவ ராஜ்யத்துக்கு போகிறதுக்கும் அண்டி கிறிஸ்துவால், அதாவது அகப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு துன்பப்பட்டு இப்படி ஒரு நீதியும் அதாவது பரிசுத்தமும் பெற்றுக்கொண்டு போகிறதை காட்டிலும் தெய்வத்திற்கு இப்போதே பயந்து நடுங்கி பெரியவர்களுக்கு கீழ்ப்படைந்து கர்த்தருக்கு பயந்து இப்படியாய் நடக்கும் போது, என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற சகோதரனுக்கு கூட அந்த சகோதரன் அன்பு இல்லை. அந்த கசப்புக்கள் வைராக்கியம் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு சகோதரர்களும், உன் வாழ்க்கையிலே கசப்புகள் காணப்பட்டால் அந்த கசப்புகளை எடுத்து போட்டுவிட்டு உன் சகோதரனை சிநேகிங்கள். ஏனென்றால் அண்டி கிறிஸ்து கையால் மாட்டுகிறதை காட்டிலும் இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்ளப்படும் போது எடுத்துக்கொள்ளப்பட்டால் நலமா இருக்கும். அல்லது கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக மரித்தால் பரதேசிக்கு போகலாம். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் இருக்கிற இந்த ஆவிகளுக்கு தேவன் ஒரு வெள்ளை அங்கியை கொடுக்கிறார், ஒரு நீதியை கொடுக்கிறார், ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் இன்னும் 7 வருடங்கள் முடியவில்லை. இன்னும் கொலை செய்யக்கூடியவர்கள் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் மரித்த பிறகுதான், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, தாங்கள் சகோதரமானவர்களின் தோகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் நீ பலிபீடத்தில் இளைப்பாறிக் கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கடைசி காலமாயிருக்கிறபடினால் என் அன்பு பிள்ளைகளே, இந்த 5வது முத்திரை உடைக்கப்பட்ட இயேசு, இப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த பூமியில நடக்க போகிறது. என் அன்பு விசுவாசிகளே, இந்த யூடியூப் மூலமாய் கேட்கப்பட போகிற என் மக்களே, சகோதரே, சகோதரியே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, இந்த வார்த்தைகளுக்கு கேட்டு நீ யாரா இருந்தாலும் சரி, நீ அதிகாரியா இரு, தேசத்தை ஆளுக செய்,
என் அன்பு பிள்ளைகளே, நீ யாரா இருந்தாலும் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். மனிதர்களாகிய நாம் இந்த பூமியிலே ஒரு நாளும் ஒரு காலம் உயிரோடு இருக்க போகிறதில்லை. ஒரு நாள் மரித்துதான் ஆக வேண்டும். ஆனால் காலகட்டங்கள் சத்தியம் சொல்லுகிறது, அதற்குள்ளே நீ மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யம், மனம் திரும்ப விட்டால் கொடூரமான ஆட்சியிலே மாட்டக்கூடிய சூழ்நிலைகள் வரும். உனக்கு ஆகாரம் கிடைக்காது, தண்ணீர் கிடைக்காது. நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் உன் பணம் அன்னைக்கு உதவாது. உன் தங்கம், உன் வெள்ளி, உன் வீடு, உன் சொத்து எல்லாமே உன்னை காப்பாற்றாது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அறிவிக்கிற இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டால் நீ சமாதானமா இருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவிகள் பலிபீடத்திலிருந்து கூக்குரலிட்டார்கள். அவர்களுக்கு வெள்ளாங்கை கொடுக்கப்பட்டது. இன்னும் கொஞ்ச காலம் வரையிலும் நீங்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்க வேண்டும். எல்லாரும் கைவிடப்பட்டவர்கள் மரித்த பிறகுதான் அந்த ஆவிகளை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவார் என்று இங்க சொல்லப்படுகிற வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 5ஆம் முத்திரையை ஆண்டவர் உடைத்த பிறகு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் கிறிஸ்துக்காக விட்டு யாராரு கூட ஐக்கியமாக வேண்டுமோ, யாராரு கூட இணைய வேண்டுமோ, யாராரு கூட சமாதானமா இருக்க வேண்டுமோ, இந்த கடைசி காலத்தில் நீ காணப்பட்டால் நிச்சயம் அந்த பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.